எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லார்கிட்ட நான் பேசும்போதும் ஐ எம் நாட் சேயிங் யுஎஸ்ல இருக்கணுமா, இந்தியால இருக்கணுமா, இதுதான் ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஒரு முடிவு. இத தான் நீங்க முடிவு பண்ணணும். இது ஏன்னா யுஎஸ்க்கு வரும்போது எந்த பெரிய ஒரு அன்சர்டனிட்டிஸ் ஆர் ஸோ மச் மோர். எது வேணாலும் எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இட் டசன்ட் ஹாவ் டு பி இப்போ இருக்கிற கரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லை. இட்ஸ் ஆல்வேஸ் இன் அ ஃப்ளூயிட் ஸ்டேட் தான். ஸோ நீங்கள் அப்படி வரும்போது வில் யூ பி ஏபிள் டு சஸ்டெயின் another 5 years without any depending on நான் இங்கே லைக் என்னோட ப்ராப்பர்ட்டி அடகு வச்சுட்டு வந்தேன், சொத்து பண்ணிட்டு வந்தேன், இல்லை என்னோட கெரியரை இங்கே உள்ள கெரியரை ஃபோர்கோ பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா நிறைய பேர் நான் பார்ப்பேன், அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நான் 3 வருஷம் H1B H4ல இருந்துட்டு திரும்பி போகும்போது எனக்கு கீழே இருந்தவங்கலாம் மேனேஜர் ஆயிட்டாங்க, நான் அவங்களுக்கு கீழே தான் போகணும் அப்படின்னு. ஸோ அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் இஸ் definitely, wherever you are, and try to follow the system, the process and the legal compliances. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது mentally we have to be prepared for it. Third one definitely நீங்க சொன்ன மாதிரி இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்க்குறது mental stability, அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகும்போது ப்ளஸ் இங்கே இருக்கிற கான்ஃபிடென்ஸ், நம்ம இந்த ஊரில் இருக்கும்போது நமக்கு கொடுக்குற நம்மளை அறியாமல் அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அதை 6 மாதத்துல இவரை தான் நான் பார்த்தேன் நான் முன்னாடின்ற அளவுக்கு யூ பிகேம். ஏன்னா எனக்கு என்ன நடக்குமோன்ற ஒரு பதட்டத்திலே இருக்கிறதுனால யூ லூஸ் யுவர் ஐடென்டிட்டி, யுவர் கான்ஃபிடென்ஸ். ஈவன் H1Bயில் இருக்கிறவங்களே. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, வந்தவுடனே 6 மாதம் 1 வருஷத்தில் ஒரு வேலை கிடச்சவுடனே என்ன ஆகிடுறதுன்னா ரொம்ப செட்டில் டவுன் ஆகிடுறது. அப்புறமா உங்களை நீங்கள் அடுத்த ஸ்கில்லை பற்றி லேர்ன் பண்ணுறது இல்லை. யூ ஜஸ்ட் வெரி வெரி இன் அ கம்ஃபர்ட் ஜோன். அதை நான் நிறைய இடத்துல சொல்லுவேன். இன்ன வரைக்கும் all my confidence, என்னதான் இதெல்லாம் பேசினாலும் எனக்கு ஒர்க்குன்னு வரும்போது how like detail and thorough I am in my profession matters a lot. இது எதுவுமே கொண்டு போகாது. அப்படி இருக்கும்போது what am I doing to educate myself to be on par with my other colleagues who are going to be in the same field? இதெல்லாம் ஒரு minimum requirement for a person who is looking a career and opportunity in US.